நன்றாக இருக்கும். புகாரியில் முதல் அதிகாரத்தில் எவ்வாறு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கிடைக்க ஆரம்பித்து விட்டது என்பது சம்பந்தமாக கூறப்பட்டுள்ளது. அதில் ருயத்து சாதிகா, தூய உண்மையான கனவுகள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதல் கிடைத்திருந்தது. அது ஃபலகி சுபஹ், விடியல் வரும்போது எவ்வாறு சூரியனை தெரியும், எவ்வாறு சூரியன் தென்படும், அவ்வாறு அந்த கனவுகள் நிறைவேற்றப்பட்டிருந்தது என்பது ஹதீஸ் இருக்கிறது. அப்போ வஹீனுடைய ஆரம்பம் கனவுகள் மூலம் என்று புகாரியிலே இந்த ஹதீஸ் மூலம் புலனாகிறது. கனவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த சம்பந்தமாக பல்வேறு ஹதீஸ்களில் இருக்கிறது. இவ்வாறுள்ள கனவுகள் மக்களுக்கு கிடைக்கிறதும் அது நிறைவேற்றப்படுகிறதும் பொதுவாக மக்களுக்கு தெரியும். ஆனால் கனவு 3 நிலைமையில் இருக்கிறது. குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அது நமக்கு தெரிய வருகிறது. ஒன்று, ஷைத்தான் காட்டக்கூடிய கனவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸில் வருது, என்னுடைய உருவத்தில் ஷைத்தான் வரமாட்டான். அப்போ ஷைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தில் வர முடியாது, ஆனால் மற்ற சில உருவங்களில் வரலாம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்தால் அது ஷைத்தானுடைய உருவம் ஒருபோதும் இருக்காது, ஷைத்தான் அந்த உருவம் காட்ட முடியாது. இன்னொன்று, உடல்நிலையாக உள்ள கனவுகள் இருக்குது. உதாரணமாக ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வரும்போது நெருப்பே கனவு பார்த்து, இதே போன்று மூச்சு கிடக்காத சூழ்நிலை தூங்கிட்டு இருக்கும்போது வந்தால், ஒரு போர்வை எடுத்து முகத்து போட்டால் அல்ல குப்புறமப்படுத்தால், அவரை ஒரு மலையில் ஏற்றி வைத்து கீழே தள்ளி போட்டு கொல்ற மாதிரி அல்லது ஒரு கத்தி எடுத்து குத்துற மாதிரி, இந்த ஆளை கொல்ற மாதிரி உள்ள கனவுகள் அவருக்கு வரும். படுக்கும்போது பக்கத்தில் ஒரு எறும்பு அப்படியே போயிட்டு இருந்தால் பெரிய பட்டாசு வெடிக்கிற மாதிரி உள்ள கனவுகள் அவன் வரும். இதெல்லாம் உடல்நிலையாக வரக்கூடிய கனவுகள். இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது குளிர் அடித்தால், எந்த துணியும் தன் மீது இல்லாத மாதிரி உள்ள கனவு, அவன் வெக்கமாக இருக்கிற மாதிரி உள்ள கனவு அவனுக்கு வரும். இதெல்லாம் உடல்நிலையாக பார்க்கக்கூடிய கனவு. இன்னொன்று, அல்லாஹ் காட்டக்கூடிய கனவுகள் சிம்போலிக்காக இருக்கும். உதாரணமாக ஒரு ஆளோட பல்லு விழுது போகிறது, அந்த பல்லு கையில் தட்டினால் அவனுடைய கண்ணியம் போயிடும். ஒரு சில குறிப்பிட்ட பல்லுகளுக்கு குறிப்பாக விளக்கங்கள் இருக்கிறது. அவன் கடுவாய் பல்லு விழுகும்போது அவனுடைய உற்ற உறவினர்கள் வஃபாத்தாயிரும் என்று கனவினுடைய விரிவுரைகளில் அதுக்கு விரிவுரை கொடுக்கப்பட்டுள்ளது. தஅதீருல் அனாம் என்ற இப்னு சீரினுடைய கனவினுடைய விரிவுரை ஒரு பெரிய புக்கே இருக்குது. அந்த புக்கில் இவ்வாறுள்ள குர்ஆனில் வந்த கனவுகள், மற்றவர்களுக்கு வந்த கனவுகள் எழுதப்பட்டுள்ளது. இந்த சிம்போலிக்குன்னு சொல்றதுக்கான குர்ஆனில் எப்படி இருக்குது, 7 மாடுகள் இன்னொரு 7 மாடுகளே சாப்பிடுறதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறை தோழர்கள் ஒரு கனவு அரசன் பார்த்ததாக சொன்னாங்க. அந்த சிறை தோழர்களுடைய மற்ற கனவுகளும் சிம்போலிக்காக தான் இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அந்த சிம்போலிக்காக நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் தனக்கு சஜதா செய்வதாக பார்த்ததாக குர்ஆனில் இருக்கிறது. அப்போ சிம்போலிக்கான கனவுகள் எதுக்குன்னு சொன்னால், அது அவன் நேரடியாக உடல்நிலையாக அது பார்க்க இருக்க வாய்ப்பு கிடையாது. அவன் எதுவுமே யோசிக்காமல் படுத்திருப்போம். அது சூரியன் சந்திரன் யோசிக்காமல் படுத்திருக்கோம். ஆனால் அதே பார்த்தாலும் அதுக்கு விளக்கம் இன்னொன்று இருக்கும். அல்லாஹ்விலிருந்தா இது காட்டப்பட்டது என்பது அவனுக்கு சரியா தெரியும். அதுக்காக அல்லாஹ்வின் புறமிருந்து வந்தது என்பதுக்கு தான் இந்த சிம்போலிக்கான கனவுகள் வருது. விரிவுரைக்கேற்ப அது வெளிப்படும் போது என் இறைவன் எனக்கு காட்டி தந்தான் என்பது அவருக்கு புரியும். அப்புறம் இல்ஹாம் இருக்குது, கஷ்ஃப் இருக்குது. கஷ்ஃப் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபத் பெருமக்களிடம் உட்காரும் போது ஜிப்ரீல் வர்றார். ஆனால் ஹதீஸில் என்ன இருக்கு, ஒரு ஆள் வர்றாரு, தூய வெள்ள ஆடை போட்டிருக்கிறாரு. ஆனால் பயணியுடைய எந்த அடையாளமும் அவர்கள் கிடையாது. வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடியே வந்து உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்விடம் சில கேள்விகள் கேட்டாங்க. ஈமான் காரியங்கள் சம்பந்தமாகவும், இஸ்லாம் காரியங்கள் சம்பந்தமாகவும், இஹ்சான் சம்பந்தமாகவும், கியாமத்து சம்பந்தமாகவும் கேள்விகள் கேட்கப்பட்டது. புகாரியிலும் ஹதீஸ் முஸ்லிமிலும் மற்ற ஹதீஸ் நூல்களிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. அவர் அந்த ஆள் போயதுக்கு, அந்த பயணி போயதுக்கு பிறகு இது யார் என்பது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் சொன்னா எங்களுக்கு தெரியாது. அதுதான் ஜிப்ரீல் உங்களுக்கு இது எல்லாமே கற்றுத்தருவதற்காக வந்தாருன்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஆத்மீய காட்சியில் தான் அந்த மலக்கை அவர் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் வெளியில் பார்க்கும்போது அந்த பயணியை அவர் பார்க்க முடியலாம்.
வெளியில் அதுக்கு முன்னாடியே அவர் பார்க்கவில்லை. அப்ப ஜிப்ரீல் வந்தது, மக்கள் அனைவரும் பார்த்தது, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி என்று கேள்விகள் கேட்டது பார்த்தது கஷ்ஃபில் தான் பார்த்தது. விழிப்புணர்விலே கனவு மாதிரி ஒரு தோற்றம் மக்களுக்கு வரும். அது அல்லாஹ்வின் புறமிருந்து வரக்கூடிய ஒரு நிலைமை. இது கஷ்ஃப். இன்னொன்று, திரைக்கு பின்னாடி அல்லது நேரடியாக அல்லாஹ்வின் புறமிருந்து வரக்கூடிய இல்ஹாமுகளும் வஹிகளும் சம்பந்தமாக குர்ஆனில் 3 விதமான நிலைமையில் அல்லாஹ் பேசுவான் என்று சொல்லி அது விளக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்படையுள்ள பல்வேறு நபிமார்களுக்கு வந்தது இந்த வஹி தான் இருக்குது. ஆனால் இப்போ மக்கள் வஹியே வராதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவருக்கு வஹி சம்பந்தமாக தெரியாது. இப்போ இனிப்பு ஒரு பொருள் இருக்குது, மைசூர் பாக் இனிப்பு உள்ளது, ஜிலேபி இனிப்பு உள்ளது, லட்டு இனிப்பு உள்ளது. இதுக்கு எல்லாமே இனிப்பு தான் சொல்ல முடியும் தவிர இனிப்பு எப்படி என்று சொல்ல முடியாது. அது ருசித்து பார்க்கும் போதும் அதுக்கு ருசி எப்படி என்பது தெரியும் போது அதனுடைய இனிப்பு எப்படி இருக்குன்னு தெரியும். அதே போன்று வஹி என்பதெல்லாம் வஹின்னு சொல்லலாம். வஹி எந்த வஹி எவ்வாறுள்ள வஹி என்பது அது ருசித்தவருக்கு தான் தெரியும். உதாரணமாக குர்ஆனில் தேனிக்கு வஹி இருக்கிறதுன்னு வருது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு வஹி வந்துருச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்விலிருந்து வஹி வந்துருச்சு. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் வஹி வந்துருச்சு. தேனிக்கு வந்த வஹியும், மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த வஹியும், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு வந்த வஹியும், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த வஹியிடம் ஒப்பிட்டு பார்க்கும்போது வானமும் பூமியும் தம்மில் உள்ள வித்தியாசம் இருக்கும். அவ்வளவுக்கு வித்தியாசம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆளும் எவ்வளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் உயரிய நிலைமையில் இருக்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு வஹி வரும். இப்போ குர்ஆனுடைய வஹி இருக்குது, குர்ஆனுடைய விரிவுரைகள் அதற்கு பிறகு வந்தா மக்களுக்கு வஹியில் வந்திருக்கு. அவ்வாறுள்ள விரிவுரைகள் வந்த மக்கள் முஹித்தீன் இப்னு அரபி, ஷேக் அப்துல் காதர் ஜீலானி, இவ்வாறுள்ள பல்வேறு முஜத்திதீங்களுக்கு குர்ஆனுடைய அறிவு ஞானம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது சம்பந்தம் குர்ஆனிலே வருது, வர்ராசிஹூன ஃபில் இல்மி, அறிவில் வேறு உறுதியாக வேறுள்ள மக்களுக்கு அந்த குர்ஆனுடைய விளக்கம் கிடைக்கும் என்று குர்ஆனிலே வருது. சூரா ஆல் இம்ரானில் அந்த ஆயத்து இடம்பெற்றுள்ளது. இவ்வாறுள்ள இல்ஹாமுகள் ஒருபோதும் நிற்காது, இவ்வாறுள்ள வஹிகள் ஒருபோதும் நிற்காது என்பது குர்ஆனிலே அல்லாஹ் கூறியிருக்கிறான். அதில் ஒரு ஆயத்து தான் மௌலவி முஸ்லிமில் சாஹிப் இப்பொழுது எடுத்து வைத்தாரு. இன்னொரு இடத்தில் குர்ஆனில் சூரா ஹாமீம் செய்தியில் வருது, 41வது அதிகாரம் 31வது வசனத்தில், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, நிச்சயமாக எவர் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறினாரோ அதில் அவர் உறுதியாக நிலைத்திருந்தாரோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹஸனு, அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய வானவர்கள் இறங்குவார்கள். அல்லா தகாஃபு வலா தஹஸனு, நீங்கள் அச்சப்பட வேண்டாம், துயரப்பட வேண்டாம் என்ற நற்செய்தியுடன். இதே போன்ற லைலத்துல் கத்ர் இறங்கும்னு சொல்றாங்க. லைலத்துல் கத்ரும் இது இந்த நிலைமை தான். அல்லாஹ்வின் புறமிருந்து லைலத்துல் கத்ர் இறங்கும் போது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, அதில் அல்லாஹ்வினுடைய வானவர்களும் இருப்பாரு, வர்ரூஹு ஜிப்ரீலும் இருப்பாங்க. அப்ப ஜிப்ரீலும் மற்ற மலக்குகளும் இறங்கி தான் லைலத்துல் கத்ர் இறங்கும் என்று குர்ஆனில் இருக்குது. இப்ப லைலத்துல் கத்ருடைய நாட்கள் தான் இப்ப ரமதானுடைய கடைசியில் நடைபெறுது. அப்போ மலக்குகள் இறங்க மாட்டாருன்னு சொன்னப்ப ஜிப்ரீல் ஏதோ ஒரு ஆளு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பலகீனமா இருக்கலாம், அல்லாட்டி தகுதி இல்லாம இருக்கலாம், அல்லாட்டி ஆளு மௌத்தா இருக்கலாம். இப்ப ஜிப்ரீல் அல்லாஹ்வின் புறமிருந்து மக்களுக்கு அறிவிப்புகள் கொடுப்பதற்காக அல்லாஹ் ஒப்படைத்த மலக்கு. அந்த மலக்கு இப்போ இறங்காதுன்னு சொன்னால் ஒன்னுகில் ஜிப்ரீல் ரிட்டையர்ட் ஆகணும், பலகீனமாக இருந்ததுனால், அல்லாட்டி ஜிப்ரீல் நஅூதுபில்லாஹ் தாலிக் இப்போ உயிருடன் இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கும், அல்லது ஜிப்ரீலுக்கு தகுதி இல்லாமல் இருந்துருச்சு. அப்புறம் அல்லாஹ் முத்தக்கல்லிம் என்று பேசக்கூடியவன் என்ற ஒரு பண்பு கூடி அல்லாஹ்க்கு இருக்கிறது, அந்த பண்பும் அழிஞ்சு போயிருச்சுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். எந்த ஒரு பொருளுடையும் ஒரு பண்பு அழியக்கூடியதாக இருந்தால் பாக்கி பண்புகளும் அழியும் என்பதற்கு அது சான்றாக இருக்கிறது. இது லாஜிக்கல் டேர்ம். அப்ப அல்லாஹ்வினுடைய ஒரு பண்பு அழிஞ்சிருச்சு, இப்ப இல்லைன்னு சொன்னால், இனி வராதுன்னு சொன்னால் அல்லாஹ்வினுடைய மற்ற பண்புகள் கூட போயிடும். அப்ப அல்லாஹ்வே இருக்க மாட்டான், அல்லாஹ் அழியும் என்பதற்கு அது ஆதாரமாக வரும். ஆனால் குர்ஆனில் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் பேசக்கூடியவன் என்பதுதான் பண்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வஹி வராது என்பது ஒரு மூட கொள்கை. அப்புறம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் வரக்கூடிய மஸீபின் மரியமின் அவுஹல்லாஹு இலா ஈசா, அல்லாஹ்வின் புறமிருந்து அவருக்கு வஹி வரும் என்று சஹீஹ் முஸ்லிமில் ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. பல்வேறு மக்களுக்கும் இந்த வஹியும் இல்ஹாமும் கிடைத்ததாக பல்வேறு மக்கள் அறிஞர்கள், அல்லாஹ்வின் இல்மே லதுன்னி கிடைத்த மக்கள் இருக்கின்றார்கள் என்பதுக்கு இஸ்லாமிக வரலாறு சான்று. அவ்வாறு தான் அவர் அல்லாஹ்வை அடைந்தது. அல்லாஹ்வை அடையக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய
வழிமுறைகள் குர்ஆனில் சொன்னது காட்டி கொடுக்க மாட்டேன் என்றால் சொன்னால் அவருக்கு இந்த விஷயம் தெரியாது என்பதுதான் நான் சொல்ல முடியும். மிக அழகான முறையில் திருக்குர்ஆனுடைய வசனத்தை சுட்டிக்காட்டி நல்ல தூய்மையான பரிசுத்தமான கனவுகள் ஒருவருக்கு வரலாம், கஸ்ஃபு காட்சிகள் வரலாம், இல்ஹாம் என்னும் வஹிகள் வரலாம் என்பதான் இங்கே மிக அழகான முறையில் விளக்குனீங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆரம்ப காலத்தில் தூய உண்மையான கனவுகள் ஆரம்பத்தில் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது, அது ஒரு கஸ்ஃபாக மக்கள் பார்த்தது என்றெல்லாம் மிக ஆதாரபூர்வமாக விளக்கினீர்கள். ஆனால் இன்று மக்கள் பார்த்தீங்கன்னா வஹி நின்று விட்டது, மக்களுக்கு வஹி வராது, இல்ஹாம்கள் வராது, இறைவன் பேசக்கூடியவன் இல்லை என்ற தன்மையுடையவர்களாக இன்று முஸ்லீம்களில் பலரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் அன்றும் பேசினான், இன்றும் பேசினான், என்றும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பண்புகளை உடைய இறைவனாக இருக்கின்றான். மிக அழகாக சொன்னாங்க, அல்லாஹ்க்கு பேசக்கூடிய அந்த பண்பு இல்லை என்று சொன்னால் அவன் குறைபாடுள்ளவனாக மாறிவிடுகிறான். அல்லாஹ்வுக்கு எந்த குறைவும் கிடையாது, அவன் பூரணமானவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அல்லாஹ் அன்று பேசினான் இன்று பேசல என்று சொல்ல முடியாது. இறைவன் தன் அடியார்களோடு பேசிக்கொண்டே இருப்பான் என்கின்ற ஆழிய கருத்து இங்கே சிறப்பான முறையில் எடுத்து சொல்லப்பட்டது. எனவே இறைவனை அடைவதற்குரிய அந்த 8வது வழிமுறையாக நம்ம இங்கே அழகான முறையில் எடுத்து சொன்னாங்க. இறைவன் அப்படியாப்பட்ட அந்த இறையச்சமுடைய நல்லடியார்களுக்கு அவர்களுக்கு எந்த அச்சமும் இருக்காது, மாறாக அவனுக்கு நல்ல உண்மையான தூய கனவுகள் மூலமாகவும் கஸ்ஃபுகள் மூலமாகவும் இல்ஹாம்கள் மூலமாகவும் அவர்களுடன் பேசக்கூடியவனாக இருக்கின்றான் என்பது இங்கே விளக்கப்பட்டுச்சு. அன்பிற்குரிய நேயர்களே, எல்லாவல்ல அந்த இறைவனிடம் ஒரு ஆழிய தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 8 வழிமுறைகளை நாம் எடுத்து சொல்லியிருக்கோம். இதில் ஒரு வழிமுறைகளை பின்பற்றி விட்டு நாம் இறைவனை அடையலாம் என்று நாம் நினைக்கக்கூடாது. மாறாக எல்லா வழிமுறைகளையும் நாம் பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு பின்பற்றினால்தான் அந்த இறைவனை நாம் அடைய முடியும். அவனிடம் ஆழமான அன்பான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். படைக்கப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாக நாம் மாற முடியும். எல்லாவல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக மனிதனை படைத்தானோ அந்த படைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அவனோடு ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எல்லாருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் 5வது கலீஃபா ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதுல்லாஹு தாலா பின் நசர் அசீஸ் அவர்கள் இந்த ஜமாத்தை வழிநடத்தி செல்லுகின்றார்கள். உலகத்தில் இருக்கின்ற 20 கோடி அஹ்மதி முஸ்லிம்களின் ஒப்பற்ற தலைவர் ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதுல்லாஹு தாலா பின் நசர் அசீஸ் அவர்கள். உலகத்தில் உள்ள 194 நாடுகளில் வாழும் 20 கோடி அஹ்மதி முஸ்லிம்களின் ஒரே தலைவர் கலீஃபத்துல் மசி ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதுல்லாஹு தாலா பின் நசர் அசீஸ் அவர்கள் ஆவார்கள். and addressed the gatherings attended by thousands. This was a historic occasion when for the first time the addresses by Khalifatul Masih were broadcast live. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் மட்டும்தான் உலகளாவிய ஒரு ஆன்மீக தலைமை இருக்கிறது. மற்ற இயக்கங்கள் எல்லாம் பல பிரிவுகளாக இருக்கின்ற நிலையில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும்தான் ஒரு தலைமையின் கீழ் ஒரு ஜமாத்தாக இருக்கிறது. நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருப்பது போல் அவர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த ஜமாத்தை அந்த இமாமை அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமுதாயத்திடம் இருக்கிறது. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஆன்மீக தலைவர் கலீஃபத்துல் மசி அவர்கள் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். சமீபத்தில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதனுடைய வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி தங்களுடைய இமாமை வரவேற்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.